அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எதிரிகளாகவே மாறக்கூடிய விசிகா மற்றும் நாதாக்கா இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே திருமாவளவன் குறித்து பேச வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, திருமாவளவன் என்னுடைய கூட பிறக்காத ஒரு சகோதரன் அப்படின்னும், அவரை நான் ஒரு அண்ணன் போல தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அவர் என்னை அடிச்சா கூட நான் வாங்கிட்டு போகணே தவிர அவர் திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு சீமான் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மேலே மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்றத பல இடங்களில் ரொம்ப வெளிப்படையாகவே பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க திருமாவளவனும் சீமான ஒரு தம்பி போல தான் நினைப்பாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துன்ற தருணத்துல தான் விசிகா கட்சி பார்த்தீங்கன்னா திமுக கட்சியோட கூட்டணி வச்சது. திமுக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு விசிகா கட்சியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னும், ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்து சேர்ந்த விசிகா கட்சி இது கிடையவே கிடையாது அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் குற்றச்சாட்டு எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் விசிகா கட்சியிலிருந்து விலகிய ஏர்போர்ட் மூர்த்திலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுக்காக விசிகா கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த விஷயத்தை விசிகா கட்சி பண்ணுறதே இல்லை அப்படின்னும், கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் பிஜேபி கட்சியுடைய ஒரு கைக்கூலியாகவும் திமுக கட்சியுடைய ஒரு கைக்கூலியாக தான் செயல்படுறாரே தவிர அவரை நம்பி இருக்கக்கூடிய சமூகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரா அப்படின்ற கேள்விக்கு இன்னமும் பதில் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏர்போர்ட் மூர்த்தியிடம் சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலையும் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான எந்த விமர்சனத்துக்குமே திருமாவளவன் கவலைப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பொதுக்கூட்ட மேடைகளில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இந்த மாதிரி சீமானை குறித்து அவதூறாக பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆரம்பத்தில் பொய்யாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்று என்ன புடுங்க போற அப்படின்னு நேரடியாகவே நாம் தமிழ் கட்சி பற்றி கேட்டதும், சனாதனத்திற்கு எதிராக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்த திருமாவளவன் தேர்தலின் போது ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு தலைப்பாக்கட்டு கட்டிக்கிட்டு சாமியை வழிபட்டு அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளை வழிபட்டதும் இவர் சனாதனத்திற்கு எதிரான ஒரு நபர் தானே அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி எழுப்பி வச்சிருந்தது. இப்படி எல்லா தரப்பு மக்களாலையும் ரசிக்கப்பட்ட திருமாவளவன் தற்போது எல்லாராலையும் வெறுக்கப்படுறாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. திருமாவளவன் எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அப்பவே பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு இருந்த ஒரு தனித்துவம் சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இணையத்தில் அவர் எதிர்க்கக்கூடியவங்க தான் தற்போது அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. விசிகா கட்சி மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சு கிட்டத்தட்ட 75 மடங்கு நாம் தமிழ் கட்சியில விசிகால இருந்து விலகியும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இதுக்கிடையில தான் நாம் தமிழ் கட்சிக்கும் விசிகா கட்சிக்கும் ஒரு பெரிய மோதலே உண்டாகிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எல்லா இடங்களிலுமே திருமாவளவன் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து அவதூறாக பேசுறதுனால திருமாவளவன் குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு அப்படின்னா எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னும், அண்ணன் எப்போ திமுக கட்சியில் இணைந்தாரோ அப்பவே அவரும் எனக்கு ஒரே எதிரி தான் அப்படின்றத சீமான் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, வருங்காலத்தில் விசிகாவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த அளவுக்கு ஒரு மோதல் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.